ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஹலோ மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ், நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் மக்களே நம்ம வாங்கியிருக்க டிஜிடெக் பிராண்டில் DWM-101 மாடல் மைக்ரோஃபோன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரான ஒரு ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவும் வந்துட்டு ஒரு கவர் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஹார்டாக இருக்குது. சேஃபாக நம்மளோட மைக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஓகே, இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக். இது வந்துட்டு 2 நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம மொபைலில் இல்லை லேப்டாப்பில் இல்லை DSLR கேமராவில் கனெக்ட் பண்ணுறது. நம்ம பேசுகிறது எல்லாமே நம்ம மைக் மூலியமாக இதுக்கு ரிசீவ் ஆகி தான் நம்மளோட ஃபோனுக்கு வீடியோவில் ரெக்கார்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இல்லை, இது வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன்ஸ். ஓகே, ஸோ லைவாக வந்துட்டு நீங்கள் வேறு யாருக்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கேமரா ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோ இல்லை DSLR கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டோ லைவாக வந்துட்டு கேட்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 நம்பர்ஸ் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ், 2 பேர்ஸ் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ். ஏன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. நீங்களும் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றதையும் கூட வந்துட்டு கேட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஐஃபோன் கனெக்டர் கேபிள். ஸோ என்கிட்ட ஐஃபோன் இல்லை, அதனால் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெமோ காட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள். நம்மளோட ஒரே டைமில் வந்துட்டு 2 டிரான்ஸ்மிட்டர் இல்லை ஒரு ரிசீவர் இல்லை ஒரு டிரான்ஸ்மிட்டருக்கு சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக ஒரு USB இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் போர்ட் இருக்க மாதிரி C டைப் சார்ஜர் தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது என்னது, இது C2C கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் ஒன்றும் எதுவுமே எதுக்குன்ற ரிவ்யூ படிக்கல. இந்த ப்ராடக்டோட யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐ மீன் தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2mm ஜாக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இது 3mm ஜாக்கு, 3.5mm. அண்ட் ஸோ இது வந்துட்டு ஒரு கேமராக்கு யூஸ் பண்ணுற ஒரு கனெக்டர் மக்களே. ஸோ இதையும் நீங்கள் அந்த ரிசீவரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா DSLR கேமராவில் யூஸ் பண்ணுற ஒரு 3.5mm ஜாக்கு. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுற 3mm ஜாக்கு. ஓகே, இதில் சார்ஜ் போடக்கூடாது, ப்ரொஹிபிட்டட் சார்ஜிங்னே போட்டிருக்காங்க, சார்ஜ் ஏறாது. அண்ட் இது வந்துட்டு அந்த விண்ட் மஃப். நம்மளோட மைக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது அதுதான். மற்றபடி வந்துட்டு ஐ திங்க் இது வந்து யூசர் மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இப்போ இது என்னது, ஆப் இன்ஸ்டாலேஷன் கைட். ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ளக் அண்ட் ப்ளே தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர் இருக்கு இல்லையா, ஃப்ரம் திஸ் ரிசீவர் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 meters டிஸ்டன்ஸ் வரலும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரிசீவர் இருக்குல்ல, இந்த ரிசீவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த மைக்ரோஃபோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 meters டிஸ்டன்ஸ் வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் லித்தியம் பேட்டரி இருக்குது. 3.7 volts லித்தியம் பேட்டரி இந்த 3த்துலேயுமே இருக்குது. 12 hours வரைக்கும் பேட்டரி ரன் டைம்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட ரன் டைம் எவ்வளோ அப்படின்றது தெரியும்.
அப்புறம் வந்துட்டு இது 360 டிகிரி சவுண்ட் பிக்கப் இருக்கிற ஒரு மைக்ரோஃபோன். அதாவது வந்துட்டு இது வந்து ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டைரக்ஷனில் வச்சு இந்த மைக்கை பேசினாலுமே வந்துட்டு பிக்கப் ஆகும். டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்டு, எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் பிக்கப் பண்ணும். அதுதான் ஆம்னி டைரக்ஷனல். மைக்ஸில் வந்துட்டு நிறையா டைரக்ஷனல் மைக்ஸ் இருக்குது. கார்டியா டைரக்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் உங்களோட மைக்கோட ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னா நீங்கள் அந்த போர்ஷனில் பேசினா மட்டும்தான் அது பிக்கப் ஆகும். இன்னொன்று இருக்குது, லைக் பை டைரக்ஷனல்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 sides இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 2 சைடு மட்டும்தான் கவர் ஆகும் பை டைரக்ஷனில், இந்த பக்கமும் இந்த பக்கமும். ஸோ நீங்கள் மைக் வாங்குறப்போ வந்துட்டு அது ஆம்னி டைரக்ஷனலாக பாருங்கள். நிறையா வந்துட்டு ஒயர்டு மைக்ஸ் அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பை டைரக்ஷனல், ஆம்னி டைரக்ஷனல், அந்த மாதிரி கார்டியாக் டைரக்ஷனல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு சிங்கர்ஸ் இல்லை வேறு எதுனா எக்கோ மோடில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்கோ மோட் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எக்கோவில் கேட்கும். நான் கண்டிப்பாக அதையும் வந்துட்டு உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன இருக்குன்னா, இதில் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூவில் பார்த்தேன். ஸோ இதுதான் மக்களே, டிஜிடெக் பிராண்டில் DWM101 அப்படின்ற ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் நம்ம வாங்கியிருக்கோம் நம்மளோட சேனலுக்கு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹானஸ்டான ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் சிக்கி வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.